தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். Exodus chapter 4 verse 22 and 23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். இங்கு இஸ்ரவேல் என் குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவனை அனுப்பிவிடு என்று பார்வோனுக்கு கட்டளை கொடுத்ததாக மோசேக்கு சொன்னதை இங்கு நான் வாசிக்க கேட்டோம். Exodus chapter 4 verse 22-23. And thou shalt say unto Pharaoh, thus says the Lord, Israel is my son, even my firstborn. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய குமாரன் சேஷ்டபுத்திரன் இடத்திலே தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த இடத்திலே கொடுக்கிறதை நாம் காண்கிறோம். The people of Israel, they are given a beautiful promise by the Lord that they are invited to worship as firstborns to the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய குமாரன் சேஷ்டபுத்திரன் இடத்திலே தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே இங்கு அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கக்கூடிய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை இங்கு நான் வாசிக்க கேட்டோம். There's a command which goes forth for the people of Israel to be liberated from their bondages, to worship as freeborns, as firstborns, as a son unto the Lord. தேவ ஜனங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார் என்பதை இந்த திருவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. And this verse teaches us that God has invited, God has called his people, that we have to worship him. இந்த புதிய மாதத்திலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே வைராக்கியமான ஒரு வாழ்க்கையை தேவன் இங்கு வாக்குத்தத்தமாக நமக்கு தந்ததை நாம் காணலாம். This new month the Lord has given us a promise that we have to worship the Lord with zeal and with fervor in our lives. இங்கு தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாத அளவில் பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலே நாம் காண்கிறோம். And in this verse we also infer that Pharaoh has enslaved the people of God, that they would not worship him. ஆபிரகாமின் குமாரத்தியை 18 வருஷமாக கூனியாக சாத்தான் கட்டி அடிமைப்படுத்தி வைத்ததை ஆண்டவர் ஓய்வு நாளிலே விடுதலையாக்கினார் என்பதை வேதத்திலே நாம் காண முடியும். In the gospel accounts we know that our Lord Jesus Christ, when he was in this world, 18 years, a daughter of Abraham, she was bound, she was not able to lift herself up and worship the Lord, but Jesus, on the day of Sabbath, he was able to liberate her and make her to be straight and worship the Lord. இயேசு அவளை விடுதலையாக்கிய நேரத்திலே அவள் நிமிர்ந்து தேவனை மயப்படுத்தினாள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The word of God says that when the Lord had liberated her, she was able to lift up herself and worship the Lord. தேவனை துதிக்க முடியாதபடி மயப்படுத்த முடியாதபடி நம்ம அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லா வல்லமையிலிருந்தும் இந்த புதிய மாதத்திலே நம்மை விடுதலையாக்கி நிமிர்ந்து மகிமைப்படுத்தக்கூடிய வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். On this very day, the first day of this month, the Lord has given us a very good promise that every power that enslaves us, that bends us, that makes us to be crooked, the Lord lifts it up and makes it straight, so that we will worship the Lord in freedom and liberty. அதைத்தான் இஸ்ரவேல் என் குமாரன் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவனை அனுப்பிவிடு என்ற கட்டளை இங்கு பிறப்பிக்கப்பட்டதை நாம் காணலாம். And that is the command which says that, thus says the Lord, Israel is my son, even my firstborn, let my son serve me, says the Lord. நாம் தேவனை எப்போதும் துதித்து மயப்படுத்தக்கூடிய இடவிலே கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற அந்த தாவீதுக்கு அருளின கிருபையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Every one of us must get the grace which was given to David, who said, I will praise my Lord at all times, his praise shall continually be in my mouth. தேவனை நாம் ஆராதித்து துதித்து மயப்படுத்தும் போது தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. As we worship the Lord continually and steadfastly, then we will have a closer rapport, closer knit with the Lord in our lives. ஏன் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும்? தேவனை ஆராதிக்கும் போதுதான் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமாக இருக்கிறது. Why should we worship the Lord? Only then we will have a close knit fellowship with the Lord in our lives. தாவீது தேவனை துதித்து மயப்படுத்தக்கூடிய இடத்திலே, தாவீது தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய அளவிலே, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இடத்திலும் தேவனுக்கு சித்தமானதை செய்யக்கூடிய இடத்திலும் அவருடைய வாழ்க்கை இருந்தது. As David continually praised and worshiped the Lord, he was able to be a man after God's own heart, who was
closer to the Lord, to knowing His mind, knowing His heart, and he was in closer rapport with the Lord. தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவருக்கு சித்தமானதை செய்யக்கூடிய இடத்திலே அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And in worshiping the Lord, we are blessed with the close-knit fellowship with the Lord. எனவே தான் இஸ்ரவேல் என் குமாரன் சேஷ்டபுத்திரன், அவன் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அனுப்பிவிடு, அவன் எனக்கு ஆராதனை செய்து என்னோடு நெருங்கி பழக வேண்டும் என்று தேவன் பார்வோக்கு கட்டளையிடுகிறதை இங்கு நாம் காணலாம். In this chapter verses that we read now, the Lord said to Pharaoh, "Send my son, my firstborn, that he might serve me." அங்கு ஆதியிலே மனிதனை உண்டாக்கின இடத்திலே தேவனாய கர்த்தர் பகலின் குடிர்ச்சியான நேரத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஆதாம் ஏவாளும் தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். Even in the Garden of Eden, the first man and the women in the Garden of Eden, they were privileged to communicate with the Lord in the cool of the day and had fellowship with the Lord. பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே தேவனாய கர்த்தர் தோட்டத்தில் உலாவக்கூடிய நேரத்திலே ஆதாம் ஏவாளும் தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு அந்யோன்யத்தை, ஒரு ஐக்கியத்தை பெற்றிருந்தார்கள். In the cool of the day, when the Lord came into the Garden of Eden, Adam and Eve had the fellowship, they had the communion to be closer with the Lord in unity. என் நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடி இருக்கும்போது அவள் மத்தியிலே வந்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. There's also promise that where 2 or 3 are gathered in my name, I will be in their midst. இங்கு ஆதாம் ஏவாளும் 2 பேர் ஒருமனதோடு இருக்கக்கூடிய இடத்தில்தான் அங்கு தேவன் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். In the unity, in the oneness of Adam and Eve, they were able to receive the fellowship of the Lord, and they were able to communicate with the Lord in unity. என் நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியிலே வந்திருக்கிறேன் என்பது நாம் தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. Where 2 or 3 are gathered in my name, I will be in their midst, mean that we have a close-knit fellowship with the Lord and His people. ஆதாம் ஏவாளும் அவர்கள் ஒருமனதோடு இருக்கக்கூடிய நேரத்திலே தேவனாய கர்த்தரோடு நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கை அவளுக்கு இருந்தது. Adam and Eve had that privilege, they had that fellowship, close-knit relationship with one another and with the Lord. எனவே நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்திலே நாம் ஐக்கியத்தோடு தான் தேவனை ஆராதிக்க முடியும் என்பதை ஏதேனின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. The lesson that we infer from the Garden of Eden is that only in unity, in fellowship, in oneness we can serve the Lord. ஆதாம் ஏவாளுக்கும் சரியான ஐக்கியம் இல்லாதபடி பிரிவினை உண்டாக்குற நேரத்தில் தான் தேவனாய கர்த்தருடைய சத்தம் அவளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே அது இருந்தது. It was when they sinned, when they disobeyed God's command, they feared the voice of the Lord when He came and cried unto them, "Where art thou?" சரியான ஐக்கியத்தை விட்டு பிரித்து ஒரு தவறான ஐக்கியத்துக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்த நேரத்திலே அங்கு தேவனாய கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்திலே அது இருந்தது. It brought fear, it brought friction in their lives when the right fellowship was broken and wrong relationship was connected. That's when fear had entered into them. எனவே ஒரு சரியான ஐக்கியத்தில் தான் நாம் தேவனை ஆராதனை செய்ய முடியும். Therefore, in right fellowship, we can serve the Lord in trueness. என் நாமத்தில் 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடக்கூடிய இடத்தில் தான் நான் வருவேன், அங்குதான் என்னோடு நெருங்கி பழக முடியும் என்பதை வேதத்திலே நாம் காணலாம். The word of God says that where 2 or 3 are gathered in my name, I will be in their midst, and that's when we will be able to serve the Lord. ஆகவே இந்த புதிய மாதத்திலே நாம் நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கை ஐக்கியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. Therefore, the blessing that we receive through communion, through fellowship, is that we serve the Lord and we are able to be close-knit in relationship with the Lord and with others as well. தேவனோடு நெருங்கி பழகி அவருடைய இருதயத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்ற காரியங்களை செய்யக்கூடிய அளவிலே நாம் ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். That we might be in closer fellowship with the Lord, we have to keep the communion, keep the fellowship alive and preserve it and safeguard it. 18 வருஷமாக கூனியாக கட்டப்பட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்கின உடனே அவள் தேவனை நிமிர்ந்து மயப்படுத்தினாள் என்று வேதத்திலே நாம் காண முடியும். 18 years, daughter of Abraham, she was bound by the devil, but when the Lord liberated her, broke her chains, she was able to lift up and worship the Lord. அவள் கூனியாக பூமிக்குரிய நிலையிலே அவள் கட்டப்பட்டாள். தேவன் அந்த பூமிக்குரிய நிலையை விட்டு விடுதலையாக்கப்பட்ட பின்பு தேவனை நிமிர்ந்து மயப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, she was bent and she saw the earth and she was not able to lift herself up, and the Lord loosened her
she was able to lift up and worship the Lord. கொலோசியர் 3 முதல் 2 வசனத்திலே பூமிக்குரியவைகள் அல்ல மேலான காரியங்களை நாடுங்கள் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிற மேலான காரியங்களை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Colossians chapter 3 verse 1 and 2 it is written, not the earthly things but seek ye the things which is above, where even the right arm of the Father where Christ is seated, says the word of God. இந்த புதிய மாதத்திலே பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை பிதாவின் வலது பாசத்தில் மேலானவைகளை நாடக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. And we have a promise in this month, not the things of this earth, not the things of this world, but we all have to seek the things which are above, which are heavenly, which are at the right arm of the Father as well. 18 ஆண்டுகளாக கூனியாக கட்டப்பட்ட நிலவரங்களிலே விடுதலையாக்கப்பட்டு அங்கு அவள் தேவனை நிமிர்ந்து மயப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அவள் அடைந்து கொண்டாள். 18 long years she was bound and she was not able to lift herself up and worship, but the Lord had loosened her grip and she was straight and she worshipped the Lord and served the Lord. 400 ஆண்டு காலமாக அங்கு ஆபிரகாமுடைய சந்ததியாரை எகிப்து தேசம் பார்வோன் கட்டி வைத்த இடத்திலே ஆண்டவர் மோசேயோடு பேசி, இஸ்ரவேல் என் குமாரன் சிரேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவன் அனுப்பிவிடு, இல்லை என்றால் உன் குமாரனை உன் சிரேஷ்டபுத்திரனை நான் கொண்டு போடுவேன் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இங்கு நாம் காண முடியும். But 400 long years Abraham's generation, they were bound by Pharaoh in Egypt, but the Lord had raised up Moses and sent him and said to Pharaoh, send my son, my firstborn, to serve me, or else I would slay all your sons. தேவனை ஆராதனை செய்வது என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இளைப்பாறுதலுக்குள் போகக்கூடிய அனுபவத்தை இது காட்டுகிறது. What does it mean to serve the Lord? It means that we enter into the rest of God. தேவனை ஆராதனை செய்யும்போது நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தருகிறார். When we serve the Lord, we receive a rest in our mind, rest in our heart as well. 400 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைப்படுத்தியிருந்த ஜனங்களை அங்கு தேவன் ஓங்கிய பயத்தினால் பலத்த கரத்தினால் விடுதலையாக்கி ஒரு இளைப்பாறுதலின் வாக்குத்தத்தத்துக்குள் கொண்டு போகும்படி அவர் சித்தம் கொண்டார். And the Lord willed that he must liberate his people who were bound for 400 long years in Egypt under Pharaoh, and to lead them into rest and into tranquility. தேவனை ஆராதனை செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. To serve the Lord mean we have rest in our lives. 400 ஆண்டுகளாக அங்கு தேவ ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் இளைப்பாறுதல் அற்று கொடுமைப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். 400 long years the children of God, Abraham's generation, they were under slavery in Egypt, and they were not able to worship the Lord, or they were not able to be free in their minds. ஆளோட்டிகள் மூலமாக ஒடுக்கப்படக்கூடிய இடத்திலே இளைப்பாறுதலற்ற நிலையில்தான் அவருடைய வாழ்க்கை இருந்ததை நாம் காண முடியும். They were restless because they were driven by the taskmasters with different tasks, and they were bound by slavery and by greater tasks. ஆராதனை செய்ய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஆராதனை செய்யக்கூடிய இடத்தில்தான் ஒரு இளைப்பாறுதலை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். They were not able to serve the Lord or worship the Lord, but by this liberation they were able to serve. Thereby they were able to receive the rest of God in them. சாலமோன் நாட்களிலே அத்திமரத்தின்களும் திராட்சை செடிகளும் இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள் என்று 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24-25 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Kings chapter 4 verse 24-25, during the days of King Solomon, the Israel were able to rest under the fig tree and under the vine, and they had greater rest and tranquility. அங்கு எந்த யுத்தம் இல்லாதபடி அவர்கள் அத்திமரத்திற்கும் திராட்சை செடிகளும் தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள முழு இஸ்ரவேலும் இளைப்பாறிக் கொண்டு இருந்தார்கள். During the times of King Solomon there was no war. People rested each man under his fig, each man under his vine, and there were great rest and peace in his days. தேவனை நாம் ஆராதனை செய்யும் இடத்திலே தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். In serving the Lord and worshiping the Lord, he gives us rest. 1000 ஆண்டு அரசாட்சியிலும் அங்கு அத்திமரத்துகளும் திராட்சை செடிகளும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசன புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In the book of the prophets we read that in the millennium to come, in the messianic era, people will also enjoy peace and rest for a millennium. எனவே அனைவரும் தேவனை சேனைகளின் கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக வருவார்கள் என்று அங்கு சகரியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். In the prophetical book of Zechariah he writes that the nations will come up to Jerusalem to worship the Lord, to give him honor and serve him there. 1000 ஆண்டு முழுவதும் அங்கு தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே மக்கள் ஒரு நல்ல இளைப்பாறுதலை வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வார்கள். For a millennium people will serve the Lord, will have rest, will have peace, will have great tranquility during the times of the messianic era upon this very earth. இந்த புதிய மாதத்திலே நாம் அங்கு ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே ஒருமனத்தையும்
அங்கு இளைப்பாறுதலையும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார். God in this new month has given us a promise, as a rest, as a worship that we have to acknowledge. தேவனை ஆராதனை செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்க வேண்டும் என்பதை வேதத்திலே நாம் படிக்கிறோம். And in the word of God, we study that we should have worthiness to worship the Lord. 440 ஆண்டு காலமாக அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போன ஒரு திருஷ்டாந்தம் இருக்கிறது. There is an example. 40 long years the people of Israel were liberated from Egypt. They wandered in the wilderness without receiving rest. அவர்கள் தேவனை ஆராதனை செய்யக்கூடாத இடத்திலே அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8 வசனத்துக்கு தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. They were not able to serve the Lord because they were hardened at heart. That's what Hebrews chapter 3 verse 8 records for us. தேவனை ஆராதனை செய்யும்படியாக நமக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம், ஒரு சுத்த இருதயம், ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்க வேண்டும் என்று 51ஆம் சங்கீதத்திலே தாவீதின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். Psalm 51, from the life of King David we infer that we need a contrite, a broken and a simple humble heart to worship him. 51ஆம் சங்கீதத்திலே அங்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம், ஒரு சுத்த இருதயம், ஒரு உணர்வுள்ள இருதயம் தாவீதுக்கு இருந்ததாக தாவீது அங்கு பாடுகிறார். And he sings a song in Psalm 51 saying that to worship the Lord we need a broken, a contrite and a clean heart within us. சுத்த இருதயத்தை எனக்குள் சிருஷ்டியும், தேவனுக்கு ஏற்க ஆவிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டுமான இருதயத்தை புறக்கணீர் என்று 51ஆம் சங்கீதத்திலே அறிக்கையோடு தாவீது பாடுகிறதாக நாம் காணலாம். It was David's confession and a song. He said that, create in me a clean heart, O Lord, that I would serve you in all of sincerity. Was his plea, as a song, as a petition, and as a claim to the Lord. தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே தாவீது ஒரு தலை சிறந்தவனாக காணப்பட்டான். And David, in worshiping the Lord and in serving the Lord, he was an excellent example. கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்திலே அவன் தலை சிறந்த இடத்திலே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற சித்தமானது செய்யக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான். I will praise my God at all times. His thanksgiving shall be continually in my mouth. And he was a man after God's own heart. Such was the nature, characteristics of King David. இதற்கு காரணம் ஒரு உணர்வுள்ள இருதயம், சுத்த இருதயம், நறுங்குண்ட இருதயம் இருந்ததுதான் காரணமாக இருக்கிறது. And the reason why David was able to do this was because of a contrite, a broken and a clean heart that he had wrathed in him. இங்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே என் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறதாக அங்கு பவுல் எழுதுகிறதை இங்கு நாம் காணலாம். Hebrew chapter 3, Paul writes to the Hebrews that God in his wrath had said that they would not enter into his rest. 8ஆம் அதிகாரத்திலே ஒரு கடினமுள்ள இருதயம் என்றும் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கடினமுள்ள இருதயம் என்றும் 10ஆம் வசனத்திலே வழுகி போகக்கூடிய இருதயம் என்றும் 12ஆம் வசனத்திலே பொல்லாத இருதயம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. In chapter 3 verse 8 it says about a hardened heart. Verse 10 speaks about a slippery heart. Verse 12 speaks about a heart that's evilly inclined. அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் அவர்கள் கல்லான இருதயம், வழுகி போகக்கூடிய இருதயம், பொல்லாத இருதயம் இருந்தபடினால் என் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். And God had delivered them from the bondage of Egypt and led them into his rest, but these people, they had a hardened heart, they had a slippery heart, they had an evil heart of unbelief, and therefore the Lord was not able to give them rest or give them any kind of peace in their lives. யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரத்திலே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்ற இடத்தில்தான் அவருடைய வாழ்க்கை முடிந்ததை நாம் காணலாம். And in Exodus it is said they were stiff-necked people, and that was the end of it. எனவே இந்த மூன்று வகையான இருதயம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததினாலே அவர்கள் ஆராதனை செய்யும்படியாக விடுதலையாக்கப்பட்டாலும் ஆராதனை செய்ய முடியாத இடத்திலே, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாத இடத்திலே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். And they were liberated to serve the Lord and worship the Lord, but because of this nature of a heart in them, they were not able to worship the Lord, as well not able to serve the Lord, and not able to enter into the rest of God. எனவே தேவனை ஆராதனை செய்யக்கூடிய அளவிலே நாம் உணர்வுள்ள சுத்த நொறுங்குண்ட இருதயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. And therefore, in order to serve the Lord or to worship the Lord, we all need a clean heart, we need a contrite heart, and we need a broken heart as well. தேவனை ஆராதனை செய்வதற்கு ஐக்கியம் வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரமல்ல, தேவனை ஆராதனை செய்வதற்கு உணர்வுள்ள சுத்த நொறுங்குண்ட இருதயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. Number one, I said we need fellowship, and then
I said, we need a contrite, broken, and a clean heart as well. எனவேதான் யோசுவா அங்கு 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இந்த தேவனை நீங்கள் ஆராதனை செய்ய மாட்டீர்கள், இவரை சேவிக்க மாட்டீர்கள் என்று அங்கு யோசுவா அவர்களை குறித்து எச்சரித்ததாக நாம் காணலாம். In the book of Joshua chapter 24 verse 19, Joshua warned the people and said, "Ye cannot serve the Lord, you will not follow after his instructions." மோசேயை குறித்து மோசேக்கு முன்பாகவும் மோசேக்கு பின்பாகவும் அப்படி ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை என்று உபாகம் 33 கடைசியிலே 34 கடைசியிலே எழுதப்பட்டிருக்கிறது. In Deuteronomy chapter 34 last few verses it is said about Moses, there was no prophet like Moses before or after him. ஆனால் இங்கு மோசேக்கு பின்பு ஒரு தீர்க்க தரிசனத்தை யோசுவா சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க மாட்டார்கள், தேவனை சேவிக்க மாட்டார்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை மோசேயுடைய காலத்துக்கு பின்பு யோசுவா சொல்லுகிறதை யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 19 எழுதப்பட்டிருக்கிறது. But later in the book of Joshua, Joshua the servant of Moses, he had said in 24:19 that he will not serve the Lord, he will not follow after the Lord wholeheartedly. இது யோசுவாவின் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. And this is a prophetical utterance of Joshua, servant of Moses, about the people of Israel, about their future condition. மோசேக்கு பின்பு ஒரு தீர்க்கதரிசி முன்னுமில்லை பின்னுமில்லை என்று எழுத சொன்னாலும் இங்கு ஒரு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறதை நாம் படிக்கலாம். And there is no man like Moses before or after him, but Joshua his servant, he had said a word which had great significance and relevance with respect to the people of Israel's future. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை பிரகாரம் நியாயாதிபதிகளின் நாட்களில் அவர்கள் தேவனை ஆராதனை செய்யக்கூடாத அளவில் அந்நிய தேவர்களிடத்தில் தான் போனார்கள் என்பதை நாம் படிக்கலாம். According to his prophetical utterances, during the times of the judges, the people of Israel served other gods and left God and his instructions and drifted away. அவர்களை 6 வகையான ஜாதிகளுக்கு ஒப்புக்கொடுத்து பின்பு அவர்களை திரும்பவும் விடுதலையாக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The book of Judges states that they were subjected or they were driven or harassed by 6 nations and then liberated, and then they were given the lot of the land of promise which God had spoken to them. ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை செய்யக்கூடாத இடத்திலே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். They were called to serve the Lord, the people of Israel, by God himself as his son and his firstborn, but they were not able to serve the Lord in the wilderness. வனாந்திரத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் யோசுவா மூலமாக கானானுக்குள் வந்தாலும் அவர்களும் தேவனை ஆராதனை செய்ய மாட்டார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையை தான் யோசுவா அவர்களை குறித்து சொன்னதை நாம் காண முடியும். But under the leadership of Joshua, people who were born in the wilderness, they were led into the promised land. It about them, Joshua said, they're not going to serve the Lord or fear the Lord and follow his instructions. The same thing had happened to them, what Joshua had predicted about them. யோசுவா தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே உறுதிப்படுத்தி கொண்டதாக அந்த யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. But in chapter 24 verse 15 of the book of Joshua, Joshua had confirmed and clearly made a certain decree that he and his family would serve the Lord and be faithful to him alone. நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். And therefore this teaches us that we each individual must have a personal resolution, steadfast mind to serve the Lord. ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே அதற்கேற்ற தகுதியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். And we also must get the worthiness to worship the Lord and serve the Lord alone. ஆகவேதான் யோசுவா சொன்ன தீர்க்கதரிசன பிரகாரம் நியாயாதிபதி நாட்களிலே அவர்கள் 6 வகையான ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு திரும்ப விடுதலையாக்கப்படுகிறதை அங்கு நாம் காண முடியும். And therefore, according as to the words of Joshua during the days of the judges, they were subjected, they were given into the hands of 6 nations, and later they were liberated and given the promised land. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே எருசலேமுக்கு நீங்கள் போகிறது வருத்தம் என்று கன்றுக்குட்டிகளை தானிலும் அங்கு பெத்தேலிலும் வைத்து விக்கிரக ஆராதனைக்கு யெரொபெயாம் வழி நடத்தினதை நாம் காணலாம். In 1 King chapter 12, Jeroboam had deceived the people of Israel by placing golden calf in Dan as well as in Bethel and made them not to get into Jerusalem to worship the Lord, but controlled them within these limits. 10 கோத்திரங்கள் யெரொபெயாம் தலைமையிலே தேவனை ஆராதனை செய்வதற்கு விரோதமாக எருசலேமுக்கு போவதற்கு விரோதமாக அவர்கள்
கெட்டழிந்து போனதை வேதத்திலே திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டது. As example, 10 tribes, they drifted away. They went after strange gods. Rather than serving the Lord, they served heathen gods and drifted away from God. எலியாவையும் எலிசாவையும் வல்லமையாக ஒரு தீர்க்கதரிசியாக அங்கு செயல்பட்ட இடத்திலும் அவர்கள் மாறாதபடி அவர்கள் அசிரியாவுக்கே சிறைப்பட்டு போனதை நாம் காணலாம். God raised powerful prophets in Elijah, Elisha, and sent to Israel. They were given captives to Assyrian nation. நீங்கள் எருசலேமுக்கு போவது வருத்தம் என்ற இடத்திலே யெரொபெயாம் அங்கு அந்த 10 கோத்திரத்தையும் தடை செய்கிறதை 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 King chapter 12 verse 27, 28, we read that Jeroboam blocked the people, obstructed the people by saying, it is hard for you to go to Jerusalem, and controlled them within Bethel and Dan, and made them to worship idols. யோசுவாவுடைய தீர்க்கதரிசன பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சேவிக்க முடியாதபடி ஆராதனை செய்ய முடியாதபடி அவர்கள் நியாயத்தீர்ப்பிலே முடிவடைந்தார்கள் என்பதை இங்கு நாம் காணலாம். Herein we read that they ended in slavery. They were not able to worship God according to the according to the words and predictions of Joshua about them. இது ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிரகாரம் அங்கு எப்ராயிமர் 10 கோத்திரத்தார் உள்ள இஸ்ரவேலர்கள் பொய்யரும் வஞ்சகமாக போய்விட்ட இடத்திலே யூதா என்ற அந்த கோத்திரம் பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருந்ததாக ஓசியா 11:12 எழுதப்பட்டிருக்கிறது. In the prophetical book of Hosea chapter 11 verse 12, 10 tribes were liars and deceivers, but it was Judah alone who remained faithful with the Lord, is the conclusion about the children of Israel. யூதா கோத்திரம் அங்கு தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் ஏங்கினதாக யூதா ராஜாக்களின் சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The tribe of Judah, they remained faithful to the Lord in worship and in serving the Lord, is what we find in the book of Kings and Chronicles about their history. இங்கு 35 ஆண்டுகள் ஆசாவின் நாட்களில் இளைப்பாறுதல் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. During the times of King Asa, 35 long years, there was rest, peace within the land of Judah. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே 35 ஆண்டுகள் அங்கு ஆசாவின் நாட்களில் இளைப்பாறுதல் இருந்ததாக நாம் காணலாம். In 2 Chronicles chapter 15, during the times of King Asa, for 35 long years there was peace and rest in the land. தேவனை முழுவதுமாக சார்ந்த இடத்திலே அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது. தேவனை சார்ந்து கொள்ளாத இடத்திலே அவனுக்கு யுத்தங்கள் தொடர்ந்து வந்ததாக நாம் வேதத்திலே நாம் காண முடியும். But in the history of King Asa, we also infer that as long as he relied on God, depended on God, there was rest and peace. But when he distrusted the Lord, there was calamity and confusion within his land. எனவே யூதா ராஜாக்கள் முழுமையாக தேவனை தாவீதை போல ஆராதனை செய்யாத இடத்திலே அவர்களையும் பாபிலோனுக்கு தேவன் ஒப்புக்கொடுத்த சரித்திரம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. But there is a history of Babylonian captivity to and for the Judahites, because they were not faithful enough to serve the Lord like King David their father had done. அங்கு பாபிலோன் அரசாட்சியில் தான் அவர்கள் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே தானியேல் சகோதரர்கள் வைராக்கியமாக இருந்ததாக வேதத்திலே நாம் காணலாம். Under the regime of Babylonian authorities, it was Daniel and his friends who remained faithful to the God of Israel and wanted to do what the Lord willed in a strange land. எகிப்திலே ஆராதனை செய்யக்கூடிய அளவிலே பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி செய்யக்கூடாத இடத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் பாபிலோனிலே அவர்கள் ஆராதனை அரமனையிலே செய்தார்கள் என்ற சரித்திரம் இருக்கிறது. In Egyptian slavery, there was no service, there was no worship of the Lord. But in Babylonian captivity, in the palace, these men were free enough to serve, to worship the Lord in their will. அங்கு ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாத இடத்திலே அங்கு தானியேல் 1:8 பிரகாரம் பிரதிஷ்டை இருந்ததனால அவர்கள் தேவனுடைய அரமனையிலே அவர்கள் ஆராதனை செய்து வந்தார்கள். And they did not defile themselves with the food of the king, but they remained faithful to the kosher laws. In chapter 1 verse 8 says that they had a consecration not to defile themselves with Babylonian dishes and remained faithful to the word of the Lord. இங்கு ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை மூலமாக அங்கு தேவனுடைய அங்கு பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனையிலே அவர்கள் ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். It's because of a dedication, consecration. They were able to remain faithful in the land of Babylon, serve the Lord as well in its palaces. தேவனை ஆராதனை செய்வதற்கு ஒரு மனம் ஐக்கியம் வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். I said we need unity, fellowship, communion, oneness
on the first place to serve the Lord. தேவனை ஆராதனை செய்வதற்கு உணர்வுள்ள சுத்த நறுங்குண்ட இருதயம் வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். And then I said we need a clean, contrite and a broken heart to serve the Lord. தேவனை ஆராதனை செய்வதற்கு பூமிக்குரிய காரியங்கள் இருக்கக்கூடாது, மேலான காரியங்கள் நாட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். And number 3, I said we need to seek the things which are above and not the things which are of this earth to serve the Lord. இங்கு தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும் தீட்டுப்படுத்தாதபடி பிரதிஷ்டையின் வாழ்க்கை மூலமாக அரமனையிலே தேவனை ஆராதனை செய்தார்கள். But here Daniel and his friends in Babylonian captivity within the palace limits, they did not defile themselves with the unsanctified food, but they remained faithful to the law of Moses and made dedications and consecrations to preserve their purity. இங்கு தேவனை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு நேச வைராக்கியம் தானியேல் சகோதரருக்கு இருந்ததாக தானியேல் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The book of Daniel clearly shows they had zeal of love to serve the Lord in a strange land. எனவே நாம் தேவனை எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். And therefore we need to establish a life of consecration or dedication to serve him and to worship him in any situation or circumstances. எனவே தேவனை ஆராதனை செய்யக்கூடாது என்ற இடத்தில் தான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். Pharaoh of Egypt had enslaved the people of Israel that they should not serve or worship the Lord. விடுதலையாக்கினாலும் அந்த தகுதி இல்லாதபடி அசிரியாவுக்கு இஸ்ரவேலரிலே 10 கோத்திரம் போய் விட்டார்கள். And even after liberation and redemption, 10 tribes of Israel had gone to Assyrian captivity. இங்கு யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாலும் கூட அவர்களது ஆராதனையிலே அவர்கள் தோற்று போகக்கூடாது என்ற வைராக்கியம் அவர்களுக்குள்ளே தீர்மானத்தோடு இருந்தது. But though the Judahites, they were taken captives to Babylon, some of them, princes and noble people among Judahites, they made a consecration decision to serve the Lord and not to defile themselves in a strange land. அவர்கள் பாபிலோனிலே உயர்ந்த இடத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட அதை வாஞ்சியாதபடி எருசலேமுக்கு நேராக போக வேண்டும் என்ற பலகணியை திறந்த ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு இருந்ததாக தானியேல் 6:10 எழுதப்பட்டிருக்கிறது. Daniel chapter 6 verse 10, though they were elevated in the land of Babylon, nevertheless their desire was to go to Jerusalem, and they looked unto Jerusalem and its glory. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையை செயலின்படியே நாம் அற்பமான சரத்தை மகிமைக்கு ஒப்பான சரமாக மாற்றுவார் என்று பிலிப்பியர் 3 அதிகாரம் கடைசி 2 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. To the Philippians, Apostle Paul wrote in chapter 3, the last 2 verses, our citizenship is in heaven, when hence we look unto him that he might appear and change our veiled body into his glorious body. எனவே தான் இந்த தானியேல் சகோதரர்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் வெளிச்சம் இருந்ததுனால அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற ஆராதனை அவர்களுக்குள்ள இருந்தது. And therefore Daniel and his friends, because they had a light about Jerusalem, they were able to worship and live a life accordingly in a strange land as well. இது ரோமர் 12 அதிகாரம் முதல் 2 வசனத்தின் பிரகாரம் இது புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் எழுதுகிறார். Romans chapter 12 verse 1 and 2, Paul states about this as a reasonable service. ஆராதனையிலும் பலவிதமான ஆராதனையின் அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. ஆராதனையிலே உச்ச நிலையிலே உயர்ந்த ஒரு ஆராதனை என்பது புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:2 வசனத்திலே நாம் காணலாம். There are many dimensions of worship, but the highest is of reasonable service, which is recorded by Paul in Romans chapter 12 verse 1 and 2. அந்த தலை சிறந்த ஆராதனையை தான் தானியேல் சகோதரர்கள் பாபிலோன் நாட்டிலே அந்த ஆராதனை செய்து வந்ததை நாம் காணலாம். And that excellent service was what upholded by Daniel and his friends in a strange land of Babylon. Though they were elevated on high, they remained faithful in their consecration to serve the Lord with such a reason. தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற ஆராதனையிலே அந்த தலை சிறந்த இடத்திலே தாவீது யூத கோத்திரத்துக்கு மாதிரியாக இருக்கிறார். And David is an example to the tribe of Judah, that I will praise my God at all times, and his praise shall continually be in my mouth, and he is an example to them. ஆனால் தானியேல் சகோதரர்கள் அங்கு புத்தியுள்ள ஆராதனையை அந்த ஆராதனையிலே மிகவும் உயர்வான ஒரு ஆராதனையை அவர்கள் செய்தார்கள். Daniel and his friends made a reasonable service. I said highest of the dimensions of service or worship to the Lord. இது சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கக்கூடிய இடத்திலே
அங்கு நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறிந்து மனம் புதிதாக்கப்பட்டு சரீரம் மறுரூபமாக்கப்படக்கூடிய ஆராதனையாக இருக்கிறது. And this is a worship to submit or surrender our body that we might discern what is good, acceptable, and the perfect will of God by renewing the spirit of our mind to worship and serve the Lord. ஆராதனை மூலமாக தேவனோடு நெருங்கி பழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். I said by worship we can have a closer fellowship, a communion with the Lord. ஆராதனை மூலமாக இளைப்பாறுதல் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன். I said through worship we have rest in the Lord. ஆராதனை மூலமாக நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இடத்திலே நாம் வாழலாம் என்று உங்களுக்கு சொன்னேன். I said through the service of the worship of the Lord we can have a heart right with God. ஆராதனை மூலமாக தான் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டு நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்கத்துக்குள் கொண்டு போக முடியும் என்று ரோமர் 12 முதல் 2 வசனத்திலே பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். But to the Romans chapter 12 verse 1 and 2 Paul writes that it is by worship our mind will be renewed and we shall serve the Lord in acceptable, reasonable and with a commitment to the Lord. இந்த முழுமையான நோக்கத்தோடு தான் இஸ்ரவேலின் குமாரன் சேஷ்டபுத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவனை அனுப்பிவிடு என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை நாம் காண முடியும். With this full purpose in mind, God had said to Pharaoh, thus says the Lord, send my son, my firstborn, that they may serve me. தேவனை ஆராதனை செய்யும் மூலமாக தேவனோடு நீங்கள் நெருங்கி பழகலாம். By serving the Lord, you can have a closer fellowship with the Lord. தேவனை ஆராதனை செய்யும் மூலமாக நீங்கள் இளைப்பாறுதலை அடைந்து கொள்ளலாம். By serving the Lord, you shall receive rest. நீங்கள் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் மனம் புதிதாக்கப்பட்டு சரீரத்தை மறுமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. But the ultimate purpose of worship or serving the Lord is that your mind has to be renewed and you must be transformed into the image of Him. That's the ultimatum of the purpose of serving the Lord. இதைத்தான் தானியேல் சகோதரர்கள் பாபிலோன் அரமனையிலே தேவனை ஆராதனை செய்யக்கூடிய ஆராதனையாக இருக்கிறது. And this is the service what Daniel and his friends had done in the land of Babylon, in the palace and towards Jerusalem. இது ரோமர் 12 முதல் 2 வசன பிரகாரம் அது புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் அதுக்கு நல்ல ஒரு உயர்வான பெயரை அவர் குறிப்பிடுகிறார். And Paul has given a name to this worship, reasonable service, in Romans chapter 12 verse 1 and 2. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே அங்கு மனைவி என்ற இடத்திலே நாம் தேவனை ஆராதனை செய்வதற்கும் கன்னிகை என்ற இடத்திலே தேவனை ஆராதனை செய்யக்கூடிய வித்தியாசத்தை பவுல் 1 கொரிந்தியர் 7 அவர் கொண்டு வருகிறார். In 1 Corinthians 7, Paul had distinguished in between the service of a wife and the service of a virgin. எனவே மனைவியானவள் ஆத்துமாவிலே தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலும் கன்னிகையானவள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலும் இருக்கிறாள் என்று பவுல் எழுதுகிறார். And Paul writes, a service of a wife, a service of a virgin is there towards the Lord. Such can be distinguished in worship and in service to the Lord. கன்னிகை சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கிறாள், மனைவியானவள் ஆத்துமாவில் பரிசுத்தமாக இருக்கிறாள் என்ற பிரிவை அங்கு கொரிந்தியருக்கு எழுதுகிறதை நாம் காணலாம். To the Corinthians, Paul distinguishes the fact that a wife serves the Lord in the purity of the soul, but a virgin serves the Lord in the purity of her body as well as in the purity of our inner man of the soul. எனவேதான் இந்த கன்னிகை தான் இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடிய இடத்துல தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதை ரோமர் 12 முதல் 2 வசனத்திலே பவுல் கொண்டு வருகிறார். And therefore we infer it is the virgin who can follow the instructions of Romans chapter 12 verse 1 and 2 in that doing a reasonable service by dedicating our body and our spirit and our soul to be transformed in the spirit of a mind. மனைவியாக இருந்து நாம் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலும் கன்னிகையாக இருந்து நாம் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலும் வித்தியாசம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஆராதனையின் ரெண்டு பக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். The two sides of the worship according to 1 Corinthians chapter 7 as a wife and as a virgin is that you can serve the Lord like a wife, you can serve the Lord as a virgin, and the distinguished factors in Romans chapter 12 apply to the virgin's worship. தானியேல் சகோதரர்கள் இந்த புத்தியுள்ள ஆராதனையை அவள் செய்யக்கூடிய அளவில் ராஜாவின் போஜனத்தினால் பானத்தினால் தீட்டுப்படுத்தாதபடி அரமனையிலே
எருசலேமுக்கு நேராக பலகணிகை திறந்த இடத்திலே அவருடைய ஆராதனை தலை சிறந்த ஆராதனையாக இருந்தது. The ultimate worship of Daniel and his friends are found in the palace when they dedicated themselves, consecrated themselves with a reasonable service, looking unto Jerusalem through the window sills and worshiping the Lord in purity of heart, body and mind and soul. சரீரத்திலே அந்த ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை இருந்தனால தானியேல் 3 தீச்சுளைக்கு போட்ட இடத்திலும் தானியேல் 6 சிங்கத்துக்குள் போட்ட இடத்திலும் அவருடைய சரீரத்தை அங்கு திரும்ப உயிரோடு பெற்றுக்கொண்ட இடத்திலே அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை அங்கு காண முடியும். Let it be fiery furnace or lion's den, they were able to come out pure. It's because of their dedication and consecration which they had made to the Lord. தானியேல் 3 அதிகாரத்திலே அவருடைய சரீரத்திலே அந்த தீயுடைய வாசனை கூட அங்கு காணாத அளவில் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய நாடுகள் முழுவதும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அறிக்கையிட்டதை நாம் காண முடியும். Daniel chapter 3, not even the smell of the burnt thing was found in them. And Nebuchadnezzar proclaimed it throughout the land about what God had done to his friends, Daniel and his friends. 3 பேர் தீச்சுளைக்கில் போட்டோம், 4 பேர் உலாவுகிறார்கள், 4ஆம் ஆள் தேவபுத்திரருக்கு ஒப்பானவர் என்று நேபுகாத்நேச்சார் கண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. It is written, we had cast 3 men into the fiery furnace, but there comes one like unto the Son of Man, within it 4 of them are there, was the vision that Nebuchadnezzar had seen in that. தூரா சமபூமியிலே அந்த 60 அடி உயரமுள்ள அந்த பொற்சிலையை வணங்காதபடி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்தினார்கள். In the plains of Turah, where there was erected a golden statue for 60 feet high, and they did not bow before it, neither did they worship it. எனவேதான் அவர்கள் அந்த புத்தியுள்ள ஆராதனை சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்த இடத்திலே அவருடைய சரீர மீட்பை உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். This is symbolic, a type to the redemption of the body, because they did a reasonable service by dedicating their body to the Lord as well. தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே நாம் பலவிதமான அனுபவங்கள் நாம் பெற்றுக்கொள்ள இடத்திலும் மேலான அனுபவம் என்பது நம்முடைய சரீரத்தை மறுரூபத்துக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதனை தான் விசேஷமான தலை சிறந்த ஆராதனையாக இருக்கிறது. There are many dimensions to the worship, but the ultimatum is dedicating our life as a reasonable service to the Lord, to know the good, acceptable and the perfect will of God in perfecting redemption of body in our lives. எஸ்தரின் புத்தகம் 3 அதிகாரத்திலே ஆமானை யூதர்கள் வணங்காத இடத்திலே அவனை 50 முழ உயர தூக்கு மரத்திலே தூக்கி போடக்கூடிய அளவிலே தேவனுடைய நாமம் அங்கு மகிமைப்பட்டது. In the book of Esther, we find the gallows which was prepared for Mordecai was given to Haman, that he would be lifted and he would be executed on it. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 4 வசனத்தில் வலுசர்ப்பத்தையும் வணங்கினார்கள் மிருகத்தையும் வணங்கினார்கள் என்ற இடத்துல இங்கு தானியேல் 3 அதிகாரத்தில் அந்த சிலையை இவர்கள் வணங்கவில்லை. அங்கு எஸ்தரின் புத்தகம் 3 அதிகாரத்தில் ஆமானையும் யூதர்கள் வணங்கவில்லை என்ற இடத்திலே அது இருக்கிறது. Daniel chapter 3, they did not worship the highly erected golden statue. In Esther's book chapter 3, they did not worship the Jewish, they did not worship Mordecai, Haman. But in the book of Revelation chapter 13 verse 4, we read that they worship the beast and the dragon together. இந்த நிழலாட்டமாக இந்த ஆமான் என்ற அந்திகிறிஸ்துவையும் யூதர்கள் வணங்கவில்லை. இங்கு நிழலாட்டமாக வலுசர்ப்பம் என்ற இந்த சிலையையும் யூதர்கள் வணங்கவில்லை என்பது ரெண்டும் நிழலாட்டமாய் இருக்கிறது. And this is a type, which is Haman is a type of Antichrist, and the statue is a type of the beast system. The Jewish people in the tribulation of the book of Revelation will never worship these 2 things. எனவே இந்த தானியேல் சகோதரர் யூதர்கள் அவர்கள் அடிமைப்பட்டு போன நாட்களிலே அவர்களுடைய ஆராதனை சரீரத்தை உயிர்த்தெழுதலுக்குள் கொண்டு வரக்கூடிய மறுரூபத்துக்குள் கொண்டு வரக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையாக இருந்தது என்ற வாக்குத்தத்தத்துக்கு இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். So let us all commit our life to this promise. When the Judahites were carried captives into the land of Babylon, they did not bow down before the idols or worship any other thing, but did a reasonable service looking unto Jerusalem. இந்த உலக ராஜ்யங்கள் தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி அவளை ஆராதனை செய்யக்கூடாத இடத்திலே அடிமைப்படுத்தி வைத்தாலும் இஸ்ரவேலின் குமாரன் என் சேஷபுத்திரன் அவன் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அவனை அனுப்பிவிடு என்ற கட்டளையை தேவன் பிறப்பிக்கிறதை இங்கு நாம் காணலாம். Though the kingdom of the world binds and captivates by not giving freedom to worship it, the Lord had said,
Israel is my son, my firstborn. Send them that they might serve me. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய அவளை 18 வருஷமாக கூனியாக காப்பிட்ட நிலவரத்திலே இயேசுவை விடுதலையாக்கி நிமிர்ந்து தேவனை மயப்படுத்தக்கூடிய இடத்திலே அவளுடைய வாழ்க்கை இருந்தது. Daughter of Abraham. For 18 long years she was bent by the devil, but the Lord had set her free, and she was able to be straight and worship the Lord in freedom. இந்த புதிய மாதத்திலே தேவன் ஆராதனை செய்ய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. அதிலே தலை சிறந்த அந்த வாக்குத்தத்தம் ரோமர் 12 முதல் 2 வசனத்தின் பிரகாரம் ஒரு புத்தியுள்ள ஆராதனை, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை, நம் மனம் புதிதாக்கப்பட்டு சரீரத்தை மறுபத்துக்குள் கொண்டு வரக்கூடிய வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்வோம். This new month is a month of worship and fellowship and service to the Lord. But the ultimatum is in Romans chapter 12, which is a reasonable service, which is an example of Daniel and his friends, and which we can present it in our lives in this month throughout. தேவனை ஆராதனை செய்யக்கூடிய அளவிலே நமக்கு முக்கியமான உபதேச தகுதி என்ன என்றால் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் தேவன் ஆராதனை செய்யக்கூடிய உபதேச ரீதியான முக்கிய தகுதியாக இருக்கிறது. The important worth or merit in serving the Lord or worshiping the Lord is to be subjected and be submissive to the commands of God. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அங்கு பெர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலம் உள்ளதான தேவனுடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Genesis, Abraham had made a grove in Beersheba, and it is said he worshipped the name of the everlasting God there. இதற்கு பின்புதான் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பலி செலுத்தக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலை அங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் கண்டு ஆபிரகாமுக்குள்ளே எல்லா வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்ததை நாம் காண முடியும். And in chapter 22 he had a beautiful worship in total submission to the Lord, and the Lord had promised him everything under earth, under heaven, to his name, and blessed him. சதாகாலமுள்ளதான தேவன் என்ற தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்ட இடத்துல 48ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகால நம்முடைய தேவன் மரணபரிதம் வழி நடத்துவார் என்ற இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தி அவனை திரும்ப உயிரோடே பெற்றுக்கொண்டான், பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In serving the everlasting God, Psalm 48 last verse says that this God be our God forever and ever. And Hebrew chapter 11 says that service extends and it is in eternity as well. கீழ்ப்படிதல் அங்கு ஆதியாகமம் 26:4 வசனத்தின் பிரகாரம் அங்கு 5 வகையான கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு இருந்ததுனால கீழ்ப்படிதலுக்கு தலை சிறந்த இடத்திலே தேவனை சதாகாலமுள்ள தேவனை ஆராதனை செய்யக்கூடிய தகுதி ஆபிரகாமுக்கு இருந்ததை நாம் காண முடியும். In Genesis account of chapter 26, the fivefold obedience were there with Abraham, which is why he was able to do the ultimate worship in chapter 22 in surrendering his only begotten, his beloved son on the altar. கீழ்ப்படிதலுக்கு தந்தளின பரிசுத்தாவி, கீழ்ப்படிதலுக்கு பரிசுத்தாவியை நாம் காத்துக்கொள்ள முடியும். அது சதாகாலமுள்ள தேவன் என்ற நாமத்தை ஆராதனை செய்யக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. And Holy Ghost that is given to them those who obey, and that obedience will fetch us that worship which is excellent in our life. நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய இடத்தில் தான் தேவனுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆராதனை செய்ய முடியும். அந்த அபிஷேகம் தொடர்ந்து உங்களுக்குள் இருக்கும் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் பாடமாக இருக்கிறது. The lesson of the life of Abraham is that the blessing and the worship continues only by obedience. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை ஆராதனை செய்தான். கர்த்தரை எப்பொழுது எக்காலத்தில் சோத்தரித்து துதி எப்போதும் இருந்தது. பாடகர் குழு இருந்தது, துதிக்கக்கூடிய ஆராதனை, சோத்தரிக்கக்கூடிய பாடகர்கள், இப்படியெல்லாம் ஆராதனையிலே தாவீது பெரிய ஒரு இடத்திலே திகழ்ந்தான் என்பதை அங்கு தாவீதின் வாழ்க்கையிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the word of God, David excelled in worship. He praised God at all times. He had a choir group. He had people who can sing hymnals and play music, and he was a man who was worship and he excelled in it. இசைக்கருவிகளோடு பாடகர் குழுவை வைத்து தேவனை துதிப்பதற்கும் தேவனை சோத்தரிப்பதற்கும் என்ற ஆராதனையிலே அங்கு தாவீது தலை சிறந்த இடத்தில் இருப்பது காரணம் என்ன என்றால் அவன் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தான் என்பதை நாம் படிக்கலாம். Why was he able to worship the Lord in hymns and in songs and in musical instruments? It's because David was a man who was submitted and who was obedient to the Lord.
கீழ்ப்பட்டு இருந்தான். ஏனென்றால் சவுல் மரிச்சதுக்கப்புறம் அவன் ராஜாவாகலை. அங்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஒவ்வொன்றிலேயும் அவன் அமைதியாக கீழ்ப்பட்டு இருக்கிறான் ஒழிய அவன் அவன் எதையும் முந்தி அவன் செயல்படவில்லை. He submitted, he obeyed. He was not hasty. When Saul died, he did not rush up to become the king. And neither did he ask Lord what should he do after death. He was very silent and submissive. தாவீதின் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சுவாதீனமாக தன் விருப்ப பிரகாரம் தாவீது எதையும் செய்யவில்லை என்று தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்பட்டு இருந்தான் என்பது தாவீதின் வாழ்க்கையாக இருக்கிறது. The life of David is about submission. It's about obedience. He was not hasty. He was not rushing. He was not hasteful. But his submission is well known in his life. ஆபிரகாமிலே கீழ்ப்படுதல் என்ற இடத்திலே அவருடைய ஆராதனை இருந்தது. தாவீது கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலே அவருடைய ஆராதனை இருந்தது என்பதை பாடமாக நாம் கற்றுக்கொள்ள. The lesson is, in Abraham he was obedient. In David he was submissive. These are the distinction in between these two personalities. எனவே நாம் கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே நம்முடைய பரிசுத்தாவி காக்கப்பட்டு கைவிடப்பட்டாலும் இரத்த சாட்சியாக மரிக்கலாம். நாம் கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய அபிஷேகம் நிறைவாக பெற்று இயேசுவை நாம் சந்திக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க முடியும். In obedience we can face the Antichrist tribulation and prevail and overcome. But in submissiveness you can be perfected, you can be caught up, and you can be transformed. ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்பட்டும் இருக்கவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியவும் இல்லை என்ற இடத்துல அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டார்கள். But Adam and Eve, neither were they obedient nor were they submissive, because of which they lost all the privileges which were bestowed to them in the Garden of Eden. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். ஆனால் இப்போ இல்லை. ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்பட்டும் இருக்கவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்ற இடத்திலே அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவங்க இழந்து போய்விட்டார்கள். Everything was subdued under them, but they were not submissive to God, they were not obedient to God, and therefore everything was lifted up. எனவே கீழ்ப்படிதல் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்பட்டு இருக்கிறது மூலமாக தாவீதின் ஆராதனை ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். And therefore we have to imitate Abraham in obedience and imitate David in submissiveness in worship and to receive the blessings. நீங்கள் கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படிதலுக்கு தான் பரிசுத்தாவி இருக்கும். ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் இருக்கும். பரிசுத்தாவி இல்லாதவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 13:8 பிரகாரம் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவி இருக்க வேண்டும். அது கீழ்ப்படிதலுக்கு தந்துள்ள பரிசுத்தாவி. அப்போ இரத்த சாட்சியாக மரிக்கலாம். ஆனால் கீழ்ப்பட்டு இருந்தால் உங்களுடைய அபிஷேகம் நிறைவாக இருக்கும். அங்கு வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27 வசனத்து பிரகாரம் புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்கக்கூடிய இடத்திலே நாம் காணப்படுவோம். According to Revelation 13:8, those names whose names are in the Lamb's book of life, and they can prevail Antichrist. And the condition is Holy Ghost. Holy Ghost is what helps us to prevail, for which we need obedience. But if you are submissive, according to Revelation 22, you can have the fullness and the perfection of completion in your life. கீழ்ப்படுதல் என்பது அது ஒரு அஸ்திபாரம் தான். ஆனால் கீழ்ப்பட்டு இருப்பது என்பது அதற்கு மேலாக நமக்கு விருப்பம், நம்முடைய சொந்த சித்தம் ஒன்றுமில்லாதபடி முழுமையாக கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தில் தான் புத்தியுள்ள ஆராதனை இருக்கிறது. கீழ்ப்படுதல் என்ற இடத்திலே அதற்கு அடுத்த அஸ்திபாரமான ஆராதனை தான் கீழ்ப்படுதலே கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கட்டடத்தின் ஆராதனை என்பது கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக ஆராதனையாக இருக்கிறது. The foundation is obedience, but the structure is about submissiveness. The next stage where we perfect and complete obedience in our life. இந்த நாளிலே தேவனுடைய ஆராதனை குறித்த பல வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் கேட்டோம். And this morning, in the first day of this new month, we heard many different promises with respect to worship and serving the Lord. இஸ்ரவேல் ஜனம் என் குமாரன் சேஷ்டபுத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவனை அனுப்பிவிடு என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. There's a command in Exodus chapter 4 verse 22 to Pharaoh, thus says the Lord, my son, my firstborn is Israel, send them to serve me. ஆராதனை என்பது இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். The blessing of serving the Lord is about rest. ஆராதனை என்பது தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய ஆசீர்வாதம். The blessing of serving or worshiping the Lord is about close-knit fellowship with the Lord. ஆராதனை என்பது ஐக்கியத்தை கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம். The blessing of fellowship, worshiping the Lord is about unity and oneness. ஆராதனை என்பது பிரதிஷ்டை மூலமாக
புத்தியுள்ள ஆராதனையை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம். And worshipping, serving the Lord is about a reasonable service where we attain excellent and ultimatum in our life. ஆராதனை ரெண்டு பக்கம் என்பது கீழ்ப்படுதல் என்ற இடத்திலே ஆபிரகாமை போல ஆராதனை, கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலே தாவீதை போல ஆராதனை என்பது அபிஷேகத்தின் ரெண்டு பக்கத்தை அங்கு வெளிப்படுத்தல் 13:8 வெளிப்படுத்தல் 21:27 நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கு. And the two sides of worship is about obedience, which is in 13:8 of Revelation. 21:27 of Revelation is about submissiveness, where we attain the fullness. இந்த காலையிலே இந்த ஆராதனையின் வாக்குத்தத்தத்துக்கு முழுமையாக நாம் ஒப்பு கொடுப்போம். And this morning let us all completely, one and all, submit to the blessings of worship in our life. ஒரு அபிஷேகம் நம் தலையில் இறங்கட்டும். May unction come upon our head. ஒரு கீழ்ப்படுதலின் ஆராதனை மாத்திரமல்ல, ஒரு கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போம். Not just obedience in our worship, but let's be submissive as well in our worship. ஒரு மனைவியின் ஆராதனை மாத்திரமல்ல, ஒரு கன்னிகையின் ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போம். Not the worship of a wife, but the worship of a virgin. Let's all commit our life for. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். May our vessel overflow. கிருபையின் நன்மை நம்மை தொடரட்டும். May goodness and mercy follow all our life. ஆராதனையின் முழுமையான ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். Let's receive the fullness of ultimatum of worship. இந்த காலையின் வாக்குத்தத்தத்தினால் தேவன் அலங்கரிக்கிறார். May the Lord decorate us by this worship. அவருடைய வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென்றும் ஆமென் என்பது. For his promises are yes and amen in the Lord. ஒவ்வொரு குடும்பமும் இந்த காலையிலே அதை அனுபவத்தில் கொள்ளுவோம். Every family in this new month receive this blessing. Korabaka. இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம். Let us receive the rest in our life. ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். Let's receive unity in our life. நெருங்கி பழக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். Let's receive fellowship in our life. மனம் புதிதாக்கப்படும் சரீரத்தை மறுபாக்கிக் கொள்வோம். Let our mind be renewed and be transformed. இந்த காலையிலே வாக்குத்தத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Let's all commit our life to the promise. May the Lord bless each and every one of us. நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாத காலைக்காய் நன்றி. இந்த கொடிய நாட்களிலும் இந்த கடினமான நாட்களிலும் எங்கள் கொடுத்திருக்கிற இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். பார்வோண்டத்தில் சொல்லப்பட்ட அந்த விடுதலையான வார்த்தை, இஸ்ரவேலின் என் குமாரன் சேஷ்டபுத்திரன் ஆராதிக்கும்படிக்கு அனுப்பிடுங்கள் சொன்ன இடத்துல கத்தாவே கேட்ட இந்த மேன்மையான உபதேச சத்தியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இதில் எங்களை கத்தா முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் கத்தாவே மேன்மை மகத்துவமான அந்த முழுமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த புதியுள்ள ஆராதனை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற இடத்திலே கத்தாவே கீழ்ப்படிதலும் கீழ்ப்பற்றிருக்கிற இடத்திலே நாங்கள் முழுமையை காண உதவி செய்யும். தானியேலும் நண்பர்களும் கண்ட அந்த பிரதிஷ்டையின் ஆராதனையிலே எருசலேமின் நிறைவை கண்டது போல ஆபிரகாமும் தாவீதும் கண்ட கத்தாவே அந்த ஆராதனை அந்த முழுமையிலே தாவீதை போல எப்பொழுதும் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் என்ற இடத்திலே கத்தாவே இறைத்து கேட்டவன் என்ற சாட்சியை பெற்றுக்கொண்ட இடத்திலே சித்தமானதை செய்கிற இடத்திலே கொண்ட அந்த ஆராதனையின் மகத்துவத்தின் மேன்மையும் நாங்கள் ஆண்டவரே மனைவியின் ஆராதனை அல்ல, ஒரு கன்னிகையின் ஆராதனை கத்தாவே சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் கத்தாவே சுத்தமுள்ள இடத்திலே நாங்கள் கற்புள்ள கன்னிகையாக கத்தாவே கிறிஸ்தியன் ஒரே புருஷன் நியமிக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்து மனம் புதிதாகிறபடினால் மருவமாகிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு இந்த மாத்திரையை வாக்கு பண்ணதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையின் சகல ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. எங்கள் ஜீவியத்திலே கத்தாவே இஸ்ரவேலுக்கு காணப்பட்ட அந்த கடினமான வலிகி போகிற பொல்லாத இருதயத்தை நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஒரு சுத்தமான இருதயத்தை கத்தா நொறுங்குண்ட இருதயத்தை நல்ல இருதயத்தை நீர் ஏற்படுத்தும்படிக்காக எங்களை வேண்டி செபிக்கிறோம். எல்லா மாறுபாடுகளையும் எங்களை விட்டு அகற்றும் ஆண்டு ஆராதனை உண்டாயிருக்கிற அந்த ஐக்கியத்தை ஒருமைப்பாட்டை இணக்கத்தை தந்து கத்தாவே எங்களோடையும் இணைத்து கூட்டி கட்டி ஆண்டவரே நீர் இந்த முழுமை எங்களுக்குள்ளாய் காண சித்தம் கொண்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த நிறைவுக்குள்ளாய் நடத்தும் அதற்காய் கீழ்ப்படிதலும் கீழ்ப்பற்றிருக்கிற இடத்திலே எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரோமல் சொல்லப்பட்ட அந்த புதியுள்ள ஆராதனைக்கு அந்த மகத்துவத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் எப்போதுக்கும் கூட இருப்பதாக. ஆமென்.